வணக்கம். முதல்ல ஃபெட்னா ஃபெடரேஷனுக்கு ஐ வாண்ட் டு தேங்க் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது அவசியம் பண்ணணும், இங்கே பேசணும்னு சொல்லி முயற்சி செய்து என்னை ஊக்குவித்த திரு தினகரன் ஆஸ் வெல் அஸ் மிஸ்டர் கார்த்திகேயன் ஆஃப் சாண்ட் ஆண்டனியோ, 2 பேரும் தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி வர சொன்னாங்க. நான் பேசிக்காக ஒரு சைக்காட்ரிஸ்ட். நெக்ஸ்ட் போட்டு பேசிக்காக சைக்காட்ரிஸ்ட்டு. 1976 வாங்க உள்ள வாங்க. 1976 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கீழ்பாக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் தான் இந்த ப்ரொஃபஷன் ஆரம்பித்து இப்போ 76 இன்றைக்கி பார்த்துங்க 48 வருஷம் ஆயிடுச்சு. 48 வருஷம் ஆயும் நான் நல்லா இருக்கேன்றது உண்மை. மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த பர்டிகுலர் டாபிக் நான் ஆரம்பத்தில் மனநலத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி தான் மிஸ்டர் தினகரன்ட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் கார்த்திக் தான் இல்லை எங்களை புள்ள வளர்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஒரு குழந்தைகள் மனநலன்னு ஒரு புக் எழுதிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் பேசுனா பெட்டராக இருக்குங்க அப்படின்னாரு. நான் வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு புக்குன்னு எழுதி முடிச்சிருவேன் நான். ஏன்னா மனநலத்தை பற்றி அதிக புக்கு இல்லை, அதையும் தமிழில் சுத்தமாக இல்லை. அதனால் சயின்டிஃபிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு விஞ்ஞான அறிவுபூர்வமாக வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு புக்கு எழுதிடுவேன். சென்னை மற்ற ஊரில் புத்தக கண்காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய படைப்புகள்னு சொல்லிகிட்டே தனி ஸ்டால் போடுவாங்க. முதல் என் புக்கை போட்டது வானதி பதிப்பங்க செட்டியார் தான். அந்த புக்கு தான் ப்ரைஸ் வாங்கினது. அது இன்னைக்கு வரைக்கும் 70,000 காப்பி விற்றுருக்கு தமிழ்நாட்டில். அதை பார்த்துட்டு தான் எனக்கே ஒரு ஆர்வம் புக் எழுதுன்னு சொல்லி ஒவ்வொரு டிசீஸை பற்றி எழுதியிருக்கேன். நீங்கள் சைக்காட்ரியில் எந்த டிசீஸ் எடுத்தீங்கனாலும் தமிழில் புக் இருக்குது. அது நம்ம ஊர் அமேசானில் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரே ஒரு புக்கு தான் நானும் ஒரு 15 வருஷமாக எழுத ஆரம்பித்து எழுதி முடிக்காத புக்கு இந்த குழந்தை வளர்ப்பு தான். ஏன்னா எழுத ஃபார்மேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார இது சரியில்லையோன்னு தோணும். ஏன்னா சேஞ்சிங் சினாரியோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அடிக்ஷன் அப்படின்றது இன்றைக்கி பெரிய பிரச்சனை. இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால கிடையாது. பிள்ளைங்க கம்ப்யூட்டர் எடுத்து விளையாடுறத பார்த்து நம்ம பெருமைப்பட்ட காலம் போய் இன்னைக்கு கம்ப்யூட்டர் செல்ஃபோனை தொட்டாலே பயப்படுற காலம் ஆகிடுச்சு. ஸோ இட் கீப் ஆன் சேஞ்சிங். ஃபைனலாக இதை எழுதியே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எழுதி அந்த லே அவுட்டுக்கு போனது பிறகு தான் அதிலிருந்து எடுத்த சில டாபிக் மட்டும்தான் இப்போ இன்னைக்கு உங்ககிட்ட பேச போகிறேன். நெக்ஸ்ட், இந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்றது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தை வளர்ப்புக்கு பேர் ஆங்கிலத்தில் சைல்ட் ரேரிங் ப்ராக்டிசஸ். அது எல்லாருக்கும் தெரியும். பேரண்டிங்னு சொல்லி நான் இப்போ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் தேடினேன். உங்களுக்கு யாருக்காவது தமிழில் பேரண்டிங்கிறதுக்கு ஒரு சொல் இருந்தால் சொல்லுங்கள். சொல் இல்லவே இல்லை. நான் ஆக்சுவலி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் குமுதத்தில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். இந்த சொற்கள்லாம் தமிழ்லேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு பேரண்டிங் பற்றி தெரியாது. அதே மாதிரி ஆங்கிலத்தில் இல்லாத சொற்கள் நிறைய இருக்குது. தமிழில் அட்டகாசமான சொற்கள். மனநலத்தை பற்றி படிக்கணும்னா நீங்கள் தமிழில் தான் படிக்கணும். ஆங்கிலத்தில் படித்தாலும் சுத்தமாக புரியாது. ஏன்னா உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துறதுக்கு தமிழ் போல் ஒரு செம்மொழி வேறு எதுவும் கிடையாது. அதனால தான் நான் தமிழில் எழுதினேன். இப்போ ஒவ்வொரு புக்கை டிரான்ஸ்லேட் ஆகிட்டு வருது. இப்போ லேட்டஸ்ட் புக்கு 2 மாதத்துக்கு முன்னால் இங்கே ரிலீஸ் ஆச்சு. இது சைக் புக்குன்னு சொல்லிட்டு அமேசானில் இருக்குது. இட்ஸ் எ வெரி பிக் புக் ஃபார் டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி. அதை இப்போ தான் அங்கே லாஸ்ட் வீக் சென்னையில் ரிலீஸ் பண்ணிட்டு வந்தேன். இதில்
நான் காயின் பண்ண வேர்டு தான் இருக்குது, ரைட்டான்னு தெரில. பெட்ரோரியம்னு காயின் பண்ணிருக்கேன் பேரண்டிங். தமிழில் வார்த்தை இல்லை. ரெண்டுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குதா? சைல்ட் ரேரிங் குழந்தை வளர்ப்புக்கும் பேரண்டிங்க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரெண்டு ஒன்று தானா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? அதான் பியூட்டி ஆஃப் சைக்காட்ரியே. நிறையா விஷயம் வந்து நமக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருப்போம், கேட்டால் தெரியாது. அதான் பியூட்டி ஆஃப் சைக்காட்ரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா சைல்ட் ரேரிங் குழந்தை வளர்ப்புன்றது என்னென்னா, குழந்தைய கஷ்டப்படாமல் வளர்க்குறதுக்கு பேர் குழந்தை வளர்ப்பு. அதில் குழந்தை தான் ஹாப்பியாக இருக்கும். பட் பேரண்டிங்கிறது என்னென்னா, நீங்கள் புள்ள எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு வளர்க்குறீங்க இல்லையா, அதுக்கு பேர் பேரண்டிங். ஸோ ரெண்டும் டயகனலி ஆப்போசிட். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சைல்ட் ரேரிங் குழந்தை பாட்டுக்கும் வளருது, அதுக்கு வசதிகள் செஞ்சு கொடுக்குறீங்க, வாய்ப்புகள் கொடுக்குறீங்க, நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது, அதுக்கு பேர் குழந்தை வளர்ப்பு. பேரண்டிங்கிறது எப்படின்னா, என் குழந்தை இப்படி இருக்கணும்னு ஒரு ஆசைப்படுறோம் இல்லையா, அதை மோல்டு பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அது வந்து சில சமயத்தில் முயற்சி பண்ணுறது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்து முயற்சி பண்ணுறீங்க இல்லையா. இந்த ஸ்கூலில் தான் சேர்க்கணும், இந்த தான் போய் படிக்கணும்னு சொல்லலாம், போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரீங்க இல்லையா, கன்சீவ் ஆன உடனே அங்கேருந்தே ஆரம்பமாயிடுது பேரண்டிங். அது வந்து குழந்தை வளர்ப்பு கிடையாது. ஸோ குழந்தை வளர்ப்புன்றது வேற. ஏன் தமிழில் இந்த வார்த்தை இல்லைன்னா, பேரண்டிங்கே தமிழில் இது வரைக்கும் நடந்ததில்லை. பிள்ளைங்க வளர விட்டாங்க, பிள்ளைங்க நல்லா இருந்துச்சு. என்னைக்கு பேரண்டிங்னு ஆரம்பிச்சோமோ அன்னையிலிருந்து தான் பிரச்சனைகள் உருவானது. ஸோ ரெண்டு விதமான வார்த்தைகள் இருக்குது. அந்த ரெண்டு விதமான வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணணும். நெக்ஸ்ட், இப்போ குழந்தைய வளர்க்குறத பற்றி நாம் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எந்த மிருகமாவது போய் எங்கேயாவது போய் டீச் பண்ணி கற்றுக்கிட்டு வருதா? பிள்ளை எப்படி வளர்க்குதுன்னு பார்க்குதா? பட் எல்லா மிருகங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. நாம் எப்போ வளர்க்கணுன்னு ஆரம்பிக்கிறோமோ அங்கே தான் பிரச்சனைகள் அதிகமாகிடும். இப்போ மிருகங்கள் எடுத்துங்க, எப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரு லட்சக்கணக்கான வருடங்கள்லாம் மிருகங்கள் குழந்தைங்க பற்றி வளர்த்துக்கிட்டு இருக்குது. எங்கேயாவது போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்குது, ஒன்றும் பண்ணுறது இல்லையா. இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். வளர்றது அப்படின்றது வந்து இயல்பான ஒரு சகஜமான ஒரு ப்ராசஸை நாம் வளர்க்குறோம். அதை வந்து நான் வந்து லெக்சர் கொடுக்கும்போது சொல்லுவேன். இப்போ டெலிவரின்றது வந்து நார்மல் இல்லையா, ஃபிசியாலஜி. இப்போ கர்ப்பமாகறோம், டெலிவரி. இப்போ நிறைய டாக்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறதையே வைத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துக்கு முன்னாடி யார் டெலிவரி பார்த்தா? அதே மாதிரி தான் இப்போ மிருகங்கள் மாதிரி நம்ம குழந்தைங்களை வளர விட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. அதுக்கு வேண்டியதை சாப்பிட்டுட்டு, தேவையானதை செஞ்சுட்டு, முடிஞ்சதை செஞ்சுட்டு, முடியாத விட்டுட்டு அது பாட்டுக்கும் நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்கும். அங்கே பிரச்சனைகளே கிடையாது. அங்கே எப்போ நீங்கள் வந்து மிருகங்களை நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்களோ, பெட்டுன்னு ஆரம்பிச்சிங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் மிருகங்களுக்கு ஹாஸ்பிட்டலு, டாக்டரு, வைத்தியம் எல்லாம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நினைக்கிறேன். நெக்ஸ்ட், மனுஷர்களுக்கும் மிருகங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்? இது சின்ன கிளாஸ்லேருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. என்னது? அதுக்கு 5 அறிவு, நமக்கு 6 அறிவு. இதை வந்து நான் வந்து ஒரு 40 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது என்னது 6வது அறிவுன்னு சொல்லிட்டு. நிறைய டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சரையே போய் எல்லாம் கேட்டு வந்தேன். இது என்னம்மா நீ 5 அறிவு 6 அறிவுன்னா என்ன? அதுக்கு இல்லாத அறிவு. ஆக்சுவலி நாய் கொடுக்குற எவிடன்ஸை கோர்ட் நம்புது இல்லையா, போலீஸ் டாக். அதுவே திருடனை பிடிக்குது, கோர்ட் நம்புது. பட் நான் இவன் தான் திருடிட்டு பண்ணான்னு நம்ப மாட்டேங்குது. அப்போ யாருடைய அறிவு அதிகம்? சரி, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாம் தான் புத்திசாலின்னு சொல்லிட்டு. என்னென்னா மிருகங்களுக்கெல்லாம் தனித்தனி திறமை இருந்தது. இப்போ புயல் வரப்போகுது, கொரோனா வரப்போகுது, ஒரு சுனாமி வரப்போகுதுன்றத எத்தனையோ மிருகங்கள் சொல்லிடுச்சு நமக்கு. பட் நமக்கு தெரியல இல்லையா. அது தனித்தனி ஒரு டேலண்ட் இருந்துச்சு. பட் இது எல்லாத்தையும் சேர்ந்து வந்தது தான் மனுஷன். ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ 6வது அறிவுன்னு சொல்லி கொடுத்தாங்க, இப்போ 7வது அறிவுன்னு படமே வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்படி போயிட்டு இருந்தால் எத்தனை அறிவுக்கு போயிட்டு இருக்கிறது?
ஸோ இப்போ என்ன பண்ணணும், என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி பார்த்தப்ப மனுஷனுக்கு இல்லாதது எதுவுமே மிருகத்திட்ட கிடையாது. ஆனா மனுஷகிட்ட இருக்கிறது ஒண்ணு மிருகத்திட்ட இல்லை. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நீங்க வேற எத்தனை மிருகம் அழகா சிரிக்குது தெரியுமா? கழுத சிரிக்கிறதெல்லாம் இப்பெல்லாம் போட்டோ பிடிச்சிருக்காங்க. வேற நன்றி. நோனோ ஐயோ, மிருகங்கள் ரொம்ப நன்றி உள்ளது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மிருகத்தோட ஆரம்பத்துல இருந்து பழகி பாருங்க, ரொம்ப தேங்க்ஃபுல். மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மனசு தான். மிருகத்துக்கு மனசுன்னு ஒண்ணு கிடையாது, பட் மனுஷனுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கிறதா நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். இப்ப ஒரு மனுஷன் மனசே இல்லாம நடந்துக்கிட்டான்னா அவன் என்னன்னு சொல்றீங்க? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியுது இல்லை அது பதில். அதே ஒரு மிருகம் மனசோட நடந்துக்குச்சுன்னு வச்சுக்கீங்க, அதை என்ன சொல்றீங்க? பெட்டுன்னு சொல்றீங்க. பெட்டுன்னா நண்பன். அதை மனுஷன் ஆக்கிடுறீங்க. ஸோ மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸே என்ன? மனசு. இந்த மனசுன்னு ஒண்ணு இருக்கிறத நாம மறந்துட்டு இந்த குழந்தை வர்றப்புற ஈடுபடும் போது தான் எல்லா பிரச்சனைகளையும் உள்ளாகும். புரியுதுங்களா? நீங்க தலைகீழா நின்னாலும் ஹைட்டு வளர்க்கவே முடியாது. அது ஜெனட்டிக்கலி டிட்டர்மின்ட். என்ன பண்ணாலும் கலர் இம்ப்ரூவ் ஆகாது. என்ன இம்ப்ரூவ் பண்ணாலும் பெருசா இன்டெலிஜென்ஸ் இம்ப்ரூவ் ஆகாது. இதெல்லாம் பயாலாஜிக்கல். ஆனா மனசு இருக்குது இல்லையா, அது ஒண்டி தான் வளர்க்கும் போது எக்கச்சக்கமான பிரச்சனைக்குள்ளாகுது. அதனால மனசை பத்தி நம்ம கவலைப்படாம பிள்ளைய வளர்க்கணும்னு நினைச்சோம்னா நிச்சயமா நம்ம பிரச்சனைக்கு உள்ளாகும். அடுத்தது, குழந்தை வளர்ப்பை பத்தி பெற்றோர்கள் தான் கவலைப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? குழந்தை வளர்ப்பை பத்தி பெற்றோர்கள் மட்டுமா கவலைப்படுறாங்க? எத்தனை பிள்ளைங்க என்கிட்ட சொல்லிருக்கு தெரியுமா, எங்க அப்பா அம்மா சரியில்லை. புரியுதா? எத்தனை பிள்ளைங்க என்கிட்ட சொல்லிருக்கு. அதாவது இப்படி வளர்க்கறதுக்கு தெரியல, இவங்களுக்கு வளர்க்க தெரியல. இப்ப காமனா நீங்களே ஃபேஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பிள்ளைங்க ஏமா இப்படி டென்ஷன் ஆகுறேன்னு கேட்குதா இல்லையா? நாம கேட்கறதோட அவங்க அதிகமா கேட்கறாங்க. ஸோ நீங்க வளர்க்கறத பத்தி நாம கவலைப்படுறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி பிள்ளைங்க அதிகமா கவலைப்படுது. நீங்க சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க தான் நம்மகிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றது அதிகமா. நெக்ஸ்ட், இதுல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்க குழந்தைகள் பெற்றோர்கிட்ட என்ன எதிர்பார்க்குது, பெற்றோர் குழந்தைகள்கிட்ட என்ன எதிர்பார்க்குது. நாம நிறைய விஷயங்கள்ல பிள்ளைங்கிட்ட எதிர்பார்க்கிறோம். அதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பையனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பெற்றோர் சொல்லி. ஆக்சுவலி நான் ஒரு 1000 பெற்றோர் இன்டர்வியூ பண்ணி இந்த புக் எழுதியிருக்கேன். சும்மா எழுதல. நிறைய தடவை நானே என் பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்த்தனான்னு சந்தேகப்படுற அளவுக்குலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது என்னன்னா, பெற்றோர் பார்க்கும்போது நமக்கு கிடைக்காததெல்லாம் பிள்ளைக்கு கிடைக்கணும். அதுல அடுத்த கேள்வி கேட்பேன், இப்ப நீ ஆயுள் தண்டனை வாங்கல, அது பிள்ளைக்கு வாங்கணும்னு நினைப்பியா? ஸோ நம்ம ஒரு ஜென்ரலா ஒரு கான்செப்ட் வச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க அதுல பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்தப்ப என்ன மாதிரி பதில் கிடைச்சிதுன்னா, என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, என் புள்ள கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு அட்டெண்டரா வேலை செய்யறோம் பார்த்தோன்னா, என் புள்ள டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோம். இந்த மாதிரி ஒரு சனிவா ஃபீல்ட்ல இருக்கிறோம் பார்த்தோன்னா, என் புள்ள சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுறோம். ஒரு அரசியல்வாதிகள் எடுத்து குடும்பத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, என் புள்ள சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் வச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் பெற்றோர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்கோமா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் இன்டர்வியூ பண்ணும்போது என்ன பண்ண, 3 பிரிச்சேன். 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் பெற்றோர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க, 10லிருந்து 16 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, அப்புறம் 16 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க என்ன எதிர்பார்க்குறாங்க. நீங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நினைப்பீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் பெற்றோரிடம்
பெற்றோர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க? அப்புறம் அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புன்னு பார்க்கும்போது 16 வயசுலேருந்து 21 வயசுல இருக்கும்போது இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கறது முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எதிர்பார்க்குறாங்க. எனக்கு இதை வாங்கி கொடுக்கணும், இந்த காலேஜில் சேர்க்கணும், இந்த இடத்துல அட்மிஷன் வாங்கி கொடுக்கணும், இதை பண்ணி கொடுக்கணும், அதை பண்ணி கொடுக்கணும், இப்படி எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னை ஃப்ரீயாக விடணும், கேள்வி கேட்கக்கூடாது. அந்த 10 வயசுன்றது 16 வயசு இருக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா 2 கட்ட வயசு. 10 வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் 90% பிள்ளைகள் ஒரே விஷயத்தை தான் திருப்பி சொல்லுச்சு. என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்லாம் என் பிள்ளைங்க கூட இருந்ததே இல்லை. ப்ராக்டிஸ் முடிக்கிறதுக்கு ராத்திரி 2 மணி ஆகும். எனக்கு பேரே பாராபஜாய் டாக்டர்னு பேர். 12 மணிக்கு அவன் தான் விஐபி அப்பாயின்மெண்ட்ஸே கொடுப்பேன். அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. எத்தனையோ பேர் வெளியூரில் போய் வேலை செய்கிறோம். 10 வயசு இல்லை குழந்தைங்க அதிகமாக, அதுவும் 5 வயசுலேருந்து 8 வயசு இருக்கிற பிள்ளைங்க சொன்ன ஒரே வார்த்தை, எங்கள் அப்பா அம்மா மகிழ்ச்சியாக இருக்கணும். இதை நீங்கள் எல்லாரும் மனசில் உள்வாங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்ற ஒரே ஒரு மெசேஜ் இது பிள்ளைங்க போச்சுன்னா பிள்ளைங்க வளர்ப்புல சுத்தமாக நீங்கள் பாதிப்புக்குள்ளாகும். பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஐடென்டிஃபிகேஷன், எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஒத்துமைகள்லாம் தெரியாது, சண்டை போடாமல் இருக்கீங்கலாம் தெரியாது, அடிச்சுக்கிறீங்களா கட்டி பிடிச்சிக்கிறீங்களா ரெண்டும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. அதில் ஒரு குழந்தை அழகான ஒரு வார்த்தை சொல்லிச்சு, உனக்கு எப்படி தெரியும் அவங்க அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்காங்க, எப்படி தெரிஞ்சுக்கிற? என்ன சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலி அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சுன்னு நினைக்கிறீங்க? வீட்டுக்குள்ளே வந்தால் நாய்க்கு தெரியுது எங்கள் அப்பா அம்மா கோபமாக இருக்காங்களா சந்தோஷமாக இருக்காங்கன்னு. எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் பெட்டு வளர்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் மூடு பெட்டுக்கு நல்லா தெரியும். ஸோ பிள்ளைங்க அதிகமாக பெரும்பாலும் எதிர்பார்க்கறது வசதி கிடையாது, பொருள்கள் கிடையாது, விளையாட்டு பொருள்கள் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அப்பா அம்மா நிம்மதியாக இருக்காங்களா? இதில் நிறைய குழந்தைங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி ஓடிடுது. அட்டெம்ப்டட் சூசைட்லாம் இப்போ வருது. கான்செப்ட் ஆஃப் டெத்து தெரியறதுக்கு முன்னாலேயே பிள்ளைங்க அட்டெம்ப்டட் சூசைட் பண்ணுது. அந்த மாதிரி குழந்தைகள் கேட்டப்ப என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் மகிழ்ச்சியே இல்லைன்றதுக்கு என்னென்ன விதை வச்சு நீ தெரிஞ்சுக்கிறேன்னு போது நிறையா நம்பூர் இங்கே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. நம்பூர் பிள்ளைங்க சொன்னது எப்படின்னா, நீ பள்ளிக்கூடத்துக்கு போ, நீ வரும்போது நான் இருந்தாலும் இருப்பேன், இல்லைன்னு போயிடுவேன் அப்படின்னு சில சமயத்தில் விரக்தியில் ஏதோ ஒரு சண்டையில் நம்ம பிள்ளைகிட்ட சொல்கிறோம். பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனவொடனே அம்மா வீட்டில் நிம்மதியாக இருக்குமா 2 கேள்வி வருது. நீங்கள் அப்போ கோவத்தில் எரிச்சல்ல சொல்லிடுறீங்க, பட் அது உண்மை இல்லை. பட் குழந்தைக்கு அது உண்மை இல்லைன்னு தெரியாது. ஸோ நாம் குழந்தை வளர்ப்பு பண்ணணும்னா முதல் 1000 நாட்கள், யாருக்கு 1000 நாட்கள்? குழந்தைக்கு 1000 நாட்கள். 5 வருஷத்துக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னா போதும், புள்ள தானாக வளர்ந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பை பற்றி என்கிட்ட எவ்வளோ பேர் கேட்குறாங்க. யாராவது வசதி குறைஞ்ச பெற்றோர் என் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு கேட்டிருக்காங்களா? நரிக்கிறவங்க வீட்டு பிள்ளைங்க யாராவது கேட்குறாங்களா? ஆக்சுவலி ஒரு ஸ்டடி நாங்கள் பண்ணோம், அது சென்னையில் ஒரு பாப்புலர் ஸ்டடி. அது நரிக்கிறவங்க வீட்டு குழந்தைங்களையும் ஹை எண்டு சோஷியோ எக்கனாமிக் பிள்ளைங்களையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸில் நரிக்கிறவங்க வீட்டு குழந்தைங்க தான் நல்லா இருந்துச்சு, பேலன்ஸ். வசதியான இடத்து பிள்ளைங்க ஏதாவது ஒரு மால் நியூட்ரிஷனில் இருந்துச்சு. வசதியாக இருக்கிற பிள்ளைங்களோட ரொம்ப லோ இருக்கிறவங்க அந்த க்ளோஸ்னஸ்ஸு, நெருக்கம், பெரிய மாட மாளிகை 10 ரூம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த நெருக்கம் இல்லை. சின்ன இடத்துல இருக்கிறவங்க தான்
ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க. ஸோ நீங்கள் முதல் குழந்தை வந்து ஒரு 7-8 வயசு வரைக்கும் பெற்றோர்கள் இணக்கமாக இருந்தீங்கன்னா போதும். சரி, நாம் வந்து ஒத்துமையாக இருக்கவே முடியாது. அதை எப்படி 2 ஹியூமன் பீயிங் ஒத்துமையாக இருக்க முடியும்? ஒத்துமையாக இருக்கவே முடியாது. வேறுபாடு இருக்கும், வித்தியாசங்கள் இருக்கும். பட் விரோதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, குரோதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். வெறுப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப முக்கியமாக பிள்ளைங்க எதிர்பார்க்கறது இதுதான் நம்ம மனசில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், நிறைய சமயத்தில் நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம குழம்பிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 வார்த்தை, இதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்பத்துக்கு என்ன இங்கிலீஷு? ப்ளஷர். இன்பம்னா ப்ளஷர், மகிழ்ச்சின்னா ஹாப்பினஸ். 2 வேற வேற. இன்பம் வேற, மகிழ்ச்சி வேற. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கலாம். எது ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்பம் என்ன, ப்ளஷர்ஸ்? சரி, அப்புறம் ஹாப்பினஸ்ல என்ன டெம்பரரி வேற, அப்புறம் பர்மனன்ட் வேற. அதான் சொல்றேன், ப்ளஷரே வேற. ப்ளஷர்ன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவருடைய பயோகெமிஸ்ட்ரி, அதை ஃபீல் பண்ற இடம், நியூரோ கெமிஸ்ட்ரி எல்லாமே டிஃப்ரெண்ட். நாம் ப்ளஷர் எது, ஹாப்பினஸ் எதுன்னு தெரியாம ஹாப்பினஸ் நினைச்சுக்கிட்டு ப்ளஷரை தேடிட்டு போறோம். என்னைக்குமே நம்ம ப்ளஷர் கிடைக்கிறதே கிடையாது. பட் ஹாப்பினஸ்ன்றது வேற. ப்ளஷர் முழுக்க விலை கொடுத்து வாங்கலாம், காசு கொடுத்து வாங்கலாம், அடுத்தது யார்கிட்டயாவது இருந்து பெறலாம். இட் இஸ் ஒன்லி த்ரூ தி மோட் ஆஃப் 5 சென்சஸ். ஐம்புலன்களால் உணரப்படுவது மட்டும்தான் ப்ளஷர். ப்ளஷர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா திகட்டக்கூடியது. அதனால புதுசு புதுசாக கேட்கும், நவீனம் தேவைப்படும், புதினம் தேவைப்படும். கொஞ்ச நாள் கழிச்சு ப்ளஷர் போர் அடிச்சு போயிடும், சலிச்சு போயிடும். இட் இஸ் டெட்ரிமெண்டல் டு தி ஹெல்த். ஹாப்பினஸ்ன்றது வந்து நானா உணர்றது, நீங்க கொடுக்கவே முடியாது. இப்போ நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் எனக்கு நீங்கள் ஹாப்பினஸ் கொடுக்க முடியாது. நான் ஹாப்பினஸ் அடைய தெரியும். இன்பம் கொடுப்பதல்ல, மகிழ்ச்சி அடைவது. மகிழ்ச்சி அடைய தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாதவங்க கூட நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறான், நிறைய இருக்கிறவனால கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியல. ப்ளஷர் கேன் பி பாட், பட் ஹாப்பினஸ் கேனாட் பி பாட். அடுத்தது, ஹாப்பினஸ் சலிக்கவே சலிக்காது. அதுக்கு தனி பயோகெமிஸ்ட்ரி. இப்போ நிறைய பேர் அடிக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஹாப்பினஸ் கிடையாது, அதில் கிடைக்கிறது ப்ளஷர். ஸோ ஹாப்பினஸ் வேற, ப்ளஷர் வேற. நாம் நிறைய தடவை பிள்ளைங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்காம ப்ளஷரை கொடுக்க முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி பிள்ளைங்களும் ப்ளஷரை ஹாப்பினஸ்ன்னு சொல்லி தேடிட்டு போயிட்டு இருக்குது, என்றைக்குமே ஹாப்பி ஆகுது. சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரவங்க வீட்டுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சமைச்சு என்னென்னமோ செஞ்சு எனக்கு சர்வ் பண்ணுறீங்க. நான் சாப்பிட்டு அந்த பார்த்து சொல்கிறேன் இல்லையா, எனக்கு கிடைக்கிறது ப்ளஷர். அந்த காஃபி நல்லா இருக்குது, அந்த பிரியாணி நல்லா இருக்குது, அந்த வடை நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். பட் நான் பார்த்து அடையிற ப்ளஷரை பார்த்து நீங்கள் அந்த பட்ட கஷ்டத்துக்கு அப்புறம் அடையிறீங்க இல்லையா, அது ப்ளஷர் கிடையாது, அது ஹாப்பினஸ். இப்போ புரியுதா வாட் இஸ் ஹாப்பினஸ்? ஹாப்பினஸ் வந்து அடைய தெரியணும். பிள்ளைகளுக்கு நம்ம வந்து ஹாப்பினஸ் அடையறதுக்கு நம்ம வழிமுறைகள் சொல்லித்தரோம். இன்பத்தை கொடுக்கறதுனால அவன் வந்து ஹாப்பியா இருக்கவே முடியாது. அதனாலதான் இந்த மாடல் போன் வாங்கி கொடுத்தா 2 வருஷம் கழிச்சு அடுத்தது வாங்கி கொடுன்றான், இந்த கேம் வாங்கி கொடுத்தா அடுத்த கேம் வாங்கி கொடுன்னு கேட்கறான், இது வாங்கி கொடுத்தா அடுத்ததுக்குன்னு கேட்கறான். ஸோ ப்ளஷர் வேற, மகிழ்ச்சி வேறன்றதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த மகிழ்ச்சின்ற வார்த்தையே மறந்து போச்சு. எல்லாருமே ப்ளஷரை தான் மகிழ்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு கம்ஃபர்ட்ஸ் கொடுத்தாலும் ப்ளஷர் வில் நாட் கிவ் ஹாப்பினஸ் as well as sleep. பட் ஹாப்பினஸ் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும், இப்போ காந்தி சொன்னார் இல்லையா, நீ தான் என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள ஜெயிலில் வைக்கிற, பட் ஆனால் அங்கே தான் நிம்மதியாக என்னை சுயபரியோசனை பண்ணிக்கிட்டு நான் இப்போ புத்தகம் எழுதிட்டு இருக்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் தான் ஹவுஸ் அரெஸ்ட்டில் போட்டான். ஸோ நீங்கள் வந்து ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு அடைய தெரியணும். அதே மாதிரி அதை எப்படின்றத பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். நெக்ஸ்ட்,
இந்த ரெண்டு வார்த்தை விருப்பம் தேவை. இது என்ன? விருப்பம்னா என்ன? தேவைனா அதாவது விருப்பம் தேவைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட் அண்ட் வாண்ட்ஸ். விருப்பம்ன்றது வாண்ட்ஸ், நீட் வந்து தேவை. எது ரொம்ப கஷ்டம், எது ரொம்ப சுலபம்? நீட் சுலபமா கஷ்டமா, வாண்ட்ஸ் சுலபமா தேவைமா? நீடு வந்து ரொம்ப ரொம்ப சுலபம், ரொம்ப ரொம்ப சுலபம். நீடு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க தேவைக்கு மட்டும் வாழ்ந்து பாருங்க, உலகத்திலேயே பற்றாக்குறை இருக்கு. நம்ம விருப்பத்துக்கு வாழ ஆரம்பிக்கும் போது தான் பத்துல நம்மளுடைய கிளாசெட் பத்த மாட்டேங்குது, நம்மளுடைய கவோடு பத்த மாட்டேங்குது, ட்ரெஸ் பத்த மாட்டேங்குது, நகை பத்த மாட்டேங்குது, எதுவுமே பத்த மாட்டேங்குது. ஸோ நீங்க வந்து நீட் என்ன, வாண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப குழந்தைக்கு எடுத்துக்கோங்க, வாட் இஸ் தி நீடு? உலகத்துல பாதுகாப்பான இடம் ஏதாவது இருக்குதா? முதல்ல குழந்தைக்கு தேவை சாப்பாடு, அது நீட். அடுத்தது சுத்தி நல்ல கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர், பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க மோட்டிவேஷன்ல, ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ல. அதான் பேசிக் நீட்ஸ். ரொட்டி கப்படான் மக்கான்னு சொல்றாங்கல்ல, அதே தான். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடு, அடுத்தது நல்ல சூழ்நிலை, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நிரந்தரமா கிடைக்கணும். செக்ஸ் இஸ் அ பேசிக் நீட். அதை நீங்க மறந்துடுறீங்க நிறைய தடவை. செக்ஸ் இஸ் அ பேசிக் நீட், அது வந்து வாண்ட்ஸ் கிடையாது. அடுத்தது நீங்க வாண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மற்றது அத்தனையுமே வாண்ட்ஸ். நாம் என்ன பண்ணிடுறோம், வாண்ட்ஸை வந்து நீடா எடுத்துக்கிட்டு நீடை வந்து வாண்ட்ஸா மாத்திட்டோம். இதை வச்சு அதாவது இந்த ஒவ்வொரு சைடை பற்றியுமே 1 மணி நேரம் பேசலாம், அந்த அளவுக்கு அது வந்து ஒரு டீப் சப்ஜெக்ட். ஸோ வாண்ட்ஸ் என்ன, நீட் என்ன? இப்போ பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும், படிக்கணும். எதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம்? நாலேஜ். பட் பள்ளிக்கூடத்துக்கு நாலேஜுக்கோசம் அனுப்புகிறோம். மார்க் வாங்கிறதுக்கு அனுப்புகிறோம். மார்க் வாங்கிறதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை வந்து நான் சொல்லல, எம்ஆர் ராதா ஒரு மீட்டிங்கில் சொன்னதை நீங்கள் 2 பேர் பார்த்துருக்கலாம். இப்போ எழுத்தறிவித்தவன் இறைவன் இல்லையா? இப்போ அண்ணா ஆனா அவனா கண்டுபிடிச்சான் இல்லையா? அதை யார் கண்டுபிடிச்சவன்? படித்தவனா படிக்காதவனா? படிக்காதவன் கண்டுபிடிச்சதை நான் படிச்சு விட்டு நான் படித்தவன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். புரியுதா? ஸோ நீங்க நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, தேவை வேற, விருப்பம் வேற. குழந்தைகளோட தேவைகளை நீங்க பூர்த்தி பண்றதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் வச்சுக்கவே கூடாது. அதுல டிரான்ஸ்பரன்சி வேணும், அதுல வந்து நல்ல வெளிப்படைத்தன்மை இருக்கணும். நீங்க அதுல போலியாலாம் சொல்லக்கூடாது. பட் வாண்ட்ஸ் வந்து தேவையில்லைன்றத புரிஞ்சுக்கணும். பட் வாண்ட்ஸ் வந்து அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்? வாண்ட்ஸ் தான் லைஃப்பை வந்து ருசிகரமாக ஆக்குறது. இல்லாட்டி வெந்ததை சாப்பிட்டு சும்மா சாப்பிட்டு படுத்து கிடக்கல என்ன போயன்னு இருக்குது இல்லையா? ஸோ நம்ம வந்து போறது முழுக்க வாண்ட்ஸுக்கு வந்து அவசியம். ஏன்னா அதுதான் வாழ்க்கையை ருசிகரமாக மாத்துறது. ஸோ வாண்ட்ஸும் தேவை, அதே சமயத்தில் நீடு வந்து அத்தியாவசியமானது. நீடை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வாண்ட்ஸை வந்து உங்களுடைய வசதிக்கு ஏற்ப, வாய்ப்புக்கு ஏற்ப, நீடுக்கு ஏற்ப பண்ணலாம். பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்றது நீடு, நல்லா படிக்கணுன்றது வாண்ட்ஸ். நல்லா படிக்கணும்னு அவசியமே கிடையாது, புரியுதா? நல்லா படிக்கணுன்றது வாண்ட்ஸ். அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் விளையாடணுன்றது நீடு. பட் போய் கப் வாங்கிட்டு வரணுன்றது வாண்ட்ஸ். ஸோ நீங்க ரெண்டையும் கிளியர் கட்டா புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சொன்னா போதும். அடுத்தது இனியவை நல்லவை. இது என்னது இனியவை நல்லவைன்னா? இங்கிலீஷ்ல சொன்னாலும் என்னது? நைஸ் அண்ட் குட். புரியுதா? இனியவை நல்லவை. இந்த 2 வார்த்தையும் நம்ம வாழ்க்கையை போட்டு புரட்டி போட்டுருது. புரியுதா? நீங்க நிறைய பேர்கிட்ட வந்து யார நல்லவர்னு சொல்றீங்க?
நைஸா இருக்கிறவங்கள நல்லவர்னு சொல்றீங்க. நல்லவன் என்ன சொல்றீங்க? மோசமானவன் சொல்றீங்க. இப்போ ஏன்டா லேட்டா வந்தேன்னு கேட்டோம்னா நான் நல்லவன் இல்லை. நீ எத்தனை டைமுக்கு வேணாலும் வான்னு சொன்னோம்னா அவன் நல்லவன். புரியுதா? நீ என்ன வேணாலும் பண்ணிட்டுன்னு சொன்னா அவனுக்கு பேர் நல்லவன் இல்லை. ஸோ நைஸ் வேற, குட் வேற. அதே மாதிரி நீங்க எந்த பொருள் எடுப்பீங்க? சாப்பாட்டு பொருள் எது நல்லது? கீரை நல்லது, வெஜிடபிள் நல்லது. பட் நைஸா இருக்குதா? இல்லை. நைஸா இருக்கிறதெல்லாம் என்ன? ஐஸ்கிரீம் நைஸா இருக்குது, புட்டிங் நைஸா இருக்குது, பிரியாணி நைஸா இருக்குது. பட் நல்லதா? இதை நல்லா பகுத்து பார்த்து பிள்ளைங்களுக்கு புரிய வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிள்ளைங்க வளர்க்குறதுன்ற ஒரு கொஸ்டினே கிடையாது. ஸோ இனியவை எது, நல்லது இது. நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏமாந்து போயிட்டு என்ன சொல்கிறோம்? ரொம்ப நல்லவன் நினச்சேன், ரொம்ப நைஸாக அவர் பேசுவார், அதில் தான் நான் ஏமாந்து போனேன். புரியுதா? ஸோ நைஸுன்றது என்ட்ரிலி தேவையானது அல்ல. பட் குட்டாக இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். பட் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் என்ன ரொம்ப முக்கியம்னா, எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர் ஆனால் சகிக்கவே முடியாது. isn't it? அந்த வார்த்தை சொல்லும்போது நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, இனிவராகவும் இருக்க வேண்டிய அவசியம் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பிள்ளைங்கிட்ட நான் ரொம்ப நல்லவன் ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இருக்கல பிரயோஜனம் இல்லை. நான் நைஸாகவும் இருக்கணும். இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா புள்ள வளர்ப்புல பிரச்சனை கிடையாது. நிறைய பிள்ளைங்க ஏமாந்து போறது அந்த நைஸ், இந்த குட்டு கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி தெரியும். அதை புரிய வச்சிட்டோம்னா பிள்ளைங்க வளர்ப்புல பிரச்சனைகள் கிடையாது. நெக்ஸ்ட், அடுத்தது வெற்றி தோல்வி. இது என்னது? சக்சஸ் ஃபெயிலியர். எது சக்சஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எதை வெற்றின்னு சொல்றோம்? அதாவது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நீங்க முழுமையா செஞ்சு முடிச்சீங்கன்னா தான் அதுக்கு பேரு வெற்றி. அறகுறையா செய்யறதுக்கு பேரு வெற்றி கிடையாது. தோல்வின்றது நீங்க எதையுமே முழுமையா செய்யலைன்னா அதுக்கு பேர் தோல்வி. பட் நாம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம் கான்செப்ட்லனா, ஃபர்ஸ்ட் வர்றது மட்டும்தான் வெற்றி, மத்தெல்லாம் தோல்வின்னு எடுத்துக்கிறோம். 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஓடுறவன் கம்ப்ளீட் பண்றவன் அத்தனை பேருமே வெற்றி. அந்தந்த ஊர்ல அவன் வெற்றி. மார்க் படிச்சு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நான் என்ன கேட்பேன்னா, ஒரே ஒரு புக்கை வாங்கி நீ அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு தடவை படிச்சிட்டீங்கன்னா போதும். நம்ம பசங்க என்ன பண்றாங்க, இந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட்டு அந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட்னு விட்டு விட்டு படிக்காதனால தான் அறகுறையான நாலேஜ். இன்னைக்கு நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம், ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தா, ஸ்டடி எடுத்து பார்த்தோம்னா 5% மட்டும்தான் படிக்கிற புத்தகங்கள் அத்தனையும் முழுமையா படிச்சு முடிக்கிறாங்க. 85% 60% தான் படிக்கிறாங்க. அந்த மிச்சம் இருக்கிற 25% தான் 65% 80% வரைக்கும் படிக்கிறாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த 5% தான் கிரீம் ஆஃப் தி லேயர். நீங்க யாருக்கு பிரச்சனை வந்தாலும் பாருங்க, அந்த 10 டாக்டர் தான் போவாங்க. யாருக்கு பிரச்சனை வந்தாலும் பாருங்க, அந்த 10 வக்கீல்கிட்ட தான் போவாங்க. ஏன்னா அவன் முழுசா படிச்சிருப்பான். ஸோ வெற்றி தோல்வின்றது நீங்க அழகா பிள்ளைங்களுக்கு டிஃபைன் பண்ணணும். ஒரு காரியத்தை எடுத்து நீங்க நிறைய பேர் பார்க்கலாம். அதாவது நான் ஒரு சினிமா படம் வேற எடுத்தேன். அந்த படத்துல என்ன பிரச்சனைனா, யாரை கேட்டாலும் 90% ஓவர் சார் அப்படின்னுவான். 90% ஓவர்னா அது யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம். 100% ஓவர்னா தான் அந்த அது காரியம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ வெற்றி தோல்வின்றதுக்கு அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. எந்த ஒரு இப்போ புத்தகம் வாங்கி கொடுக்குறீங்க, புத்தகத்தை ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் படித்து முடிச்சுட்டா அந்த குழந்தை சூப்பர் ஆகிடும். எந்த ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டாலும் அறகுறையாக கற்றுக்கூடாது, முழுமையாக செஞ்சு கற்றுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிள்ளைங்க வளர்க்கும்போது, நீ என்ன வீட்டில் இப்போ நாமெல்லாம் குழந்தைகள் இருக்கும்போது வீட்டு வேலைகள் முழுக்க செஞ்சோம். இப்போ வீட்டு வேலைகள் எந்த பிள்ளைக்குமே தெரியறதில்லை. காரணம் என்ன? எதையுமே நான் இன்னைக்கு வீட்டில் நிறைய வேலை செஞ்சேன். என்ன பண்ணேன்? ஹெல்ப் பண்ணேன். ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் வேலை இல்லை. முழுமையாக காரியங்களை உபயோகப்படுத்துங்க. பிள்ளைங்கள் படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, ஒவ்வொரு காரியத்தையும் முழுமையாக செஞ்சு பழகினாதான் அது போய் சேரும். அதனால அந்த மாதிரி செஞ்சிடறத வெற்றி தேர்வுன்றது. நெக்ஸ்ட்,
தொழில் பொழுதுபோக்கு இது என்ன? ஒர்க் as well as recreation இல்லையா? என்னது இது? எது தொழில், எது பொழுதுபோக்கு? இப்போ நான் பொழுதுபோக்கா போய் டென்னிஸ் ஆடுறேன், இல்லை பொழுதுபோக்கா ஒரு நாள் வீட்டில் உட்காந்து எதாவது சமைக்கணும்னு ஆசைப்படுறேன். இது என்னுடைய பொழுதுபோக்கு, என்னுடைய தொழில் இல்லை. பட் நான் சைக்காலஜியை பற்றி படிக்கணும், லைஃப்பை பற்றி படிக்கணுன்றது என்னுடைய தொழில். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் பொழுதுபோக்காக படிக்கிறது முழுக்க ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் ரிலேஷன்ஷிப் புக்கு தான் படிச்சுட்டு இருக்கிறானுங்க. பட் அது அவனுடைய பொழுதுபோக்கு. ஸோ நான் பொழுதுபோக்குன்னு ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் தொழிலாக ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ பிள்ளைகளை நிறைய ஸ்கில்ஸில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இப்போ எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட்டு, வாலிபால் இன்ட்ரெஸ்ட்டுன்னு போகிறான். நான் பாட்டு பாடி ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு போகிறான். அந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கடைசியில் என்ன நடக்குது, அதை தொழிலாக செய்ய போறியா பொழுதுபோக்கா செய்ய போறியான்னு நம்ம பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு விதத்துக்கு போய் நீ கற்றுக்கோ, ஐ ஆம் ரெடி டு இன்ட்ரடியூஸ் யூ, அறிமுகப்படுத்துகிறேன். ஆனால் அது நீ என்னவா செய்யணும்னு ஆசைப்படுற, ஃபுல்லாக அது தொழிலாக செய்யணும்னா 3 வயசுலேருந்து ஆரம்பித்து 21 வயசுக்குள்ளே மொழிக்க சொல்லு. 16 வயசில் அவன் போய் ஸ்டேட் லெவலுக்கோ நேஷனல் லெவலில் ஆடினா தான் அதை தொழிலாக பண்ண முடியும். பட் பொழுதுபோக்காக செய்கிறத எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கலாம். ஸோ இதுக்கு 2 விஷயத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கு புரிய வச்சிட்டோம்னா அந்த முரண்பாடு நல்லா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்போர்ட்ஸில் ட்ரெயின் பண்ணிட்டு திடீர்னு 10வது வந்தவுடனே போய் படி, இதுதான் முக்கியம். இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்க பையனா அப்போ நான் இனிமே தான் நான் போய் ஸ்போர்ட்ஸ் ஆட போகிறேன்னு சொல்லி அவன் 18 வயசில் போய் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறான். 2மே கடைசியில் முழுமை அடையாது. நெக்ஸ்ட், எண்ணும் எழுத்தும். இப்போ நான் சொன்னதெல்லாம் எங்கிருந்து வருது, இதுல இருந்து தான் வருது. புரியுதுங்களா? எண்ணும் எழுத்தும், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் as well as தி லாங்குவேஜ். இதை 2 மட்டும் தெரிஞ்சிங்கன்னா உலகத்தையே நீங்கள் வின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் எது ஃபஸ்ட்டு வந்துச்சு, எண்ணு ஃபஸ்ட்டு வந்துச்சா எழுத்து ஃபஸ்ட்டு வந்துச்சா? எப்படி சொல்றீங்க எழுத்து எண்ணு ஃபஸ்ட்டு வந்துச்சுன்ட்டு? அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு எழுத்து தேவைப்படுது இல்லையா? ஆக்சுவலி எழுத்து தான் முதல்ல வந்ததாகவும் எண்ணு பின்னால் வந்ததாகவும் நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. அறிவியல் பூர்வமாக எண்ணு தான் முதல்ல வந்துச்சு. நேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செடி பூக்குது, இல்லை ஒரு இலை காய்க்குது, அதனுடைய நம்பர் ஆஃப் லீவ்ஸு, அதில் இருக்கிற பெண்டிங்ஸு, அதில் இருக்கிற பெட்டல்ஸ்லாம் எடுத்து பாருங்கள், அந்த கவுண்ட் அப்படியே போயிட்டுருக்கு. எண்ணிக்கை வேப்பலனா இப்படி இருக்குது, தென்னங்கீத்தனா இப்படி இருக்குது. ஸோ எண்ணிக்கை தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எழுத்து வந்துச்சு. ஸோ எண்ணும் எழுத்தும் இது 2ஐயும் கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்க அவன் எதை வேணாலும் செஞ்சுக்குவான். எல்லா ஸ்கில்லுக்கும் அத்தனை திறமையும். திருடுறது ஒரு ஸ்கில், பொய் சொல்கிறது ஒரு ஸ்கில், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஒவ்வொன்றும் ஒரு ஸ்கில். அது மாதிரி எல்லா ஸ்கில்லுக்குமே இது 2ம் தேவை. அடுத்தது கற்றுக் கொடுக்க வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்தை கையாளுவது எப்படி. நாம் இதை சுத்தமாக கற்றுத்தரதில்ல பிள்ளைங்களுக்கு. ஏன்னா நமக்கே தெரியாது. நமக்கு தெரிஞ்சால் தானே மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும். நேரத்தை கையாளுவது ஒரே லைனில் என்னது அது, வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட்டு? அது எக்கச்சக்கமான நீங்கள் இப்போ கூகுள் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமாக கிடைக்கும். என்னது அப்படின்னா என்னது? ப்ரையாரிட்டிஸ்னால் என்னது? ஆமாம், எனக்கு பையன் சொல்கிறான் எனக்கு படிப்பு முக்கியம் இல்லைன்னு விட்டுருவீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்லைன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா விட்டுருவீங்களா? எதை முதல்ல செய்யணும், எதை பின்னால் செஞ்சுக்கலான்றது. டிபிக்கல் எக்ஸாம்பிள் நான் என்கிட்ட வர பிள்ளைங்களை கூப்பிட்டு ரொம்ப தான் சொல்லுவேன். ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே என்ன பண்ணுறான், புஸ்தகத்தை தூக்கி எரிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது பொழுதுபோக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுன்னா முடியாது. வந்த உடனே என்ன அப்படி ஒரு கடினமாக உழைச்சிட்டு வராங்க, நீங்கள் அப்படியே இங்கே ரிலாக்ஸ் பண்ண போறீங்க ஸ்கூலில். வந்தவுடனே முதல்ல அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைமெல்லாம் என்ஜாய் பண்ணேன்.
இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணுறோம், இப்போ நான் ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னா நான் வந்து அகாடமிக்கில் இருந்தேன். எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக மட்டும்தான் இல்லை, எல்லா போஸ்ட்லையும் வந்திருக்கிறேன், இன்க்ளூடிங் கவர்னிங் கவுன்சில், சிண்டிகேட், செனட்டு. அதாவது ப்ரொமோஷனுக்கு உனக்கு 4 பேப்பர் போடணும். ப்ரொமோஷன் நாளைக்குன்னு போது இன்னைக்கு வந்து எனக்கு 4 பேப்பர் வேணும்னு நிற்பான். எப்படி பண்ண முடியும்? சர்வீஸ் ஜாயின் பண்ண அன்னைக்கே எனக்கு பேப்பர் தேவைப்படுதுன்னு பொண்ணு முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, அன்னைக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ எதை முன்னால் செய்யணும், எதை பின்னால் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. அதான் நேரத்தை கையாளுது. இது எல்லாத்தையும் எங்கிருந்து கண்டுபிடிக்கலாம்? லாங்குவேஜ். இப்போ நான் சொன்னது முழுக்க என்ன வார்த்தைகள் தானே, ஒன்று பெரிய சூத்திரமெல்லாம் ஒன்றும் சொல்லியே. இது எங்கேருந்து வந்துச்சு? மொழி வளம். லாங்குவேஜை நல்லா சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க. படிக்க சொல்லுங்கன்னா உடனே வந்து பாடப்புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லாதீங்க. தயவு செஞ்சு அதை செய்யவே செய்யாதீங்க. அவனுக்கு தேவையாக இருந்தால் பாடத்தை படிக்கட்டும். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லுங்க. டெய்லி பொது விஷயங்கள் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. கடைசியில் போய் பொழைக்கணும். சப்ஜெக்டை வச்சுட்டு ஒன்று எத்தனை கோல்டு மெடலிஸ்ட்டு சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான்னு தெரியுமா? அதெல்லாம் யூஸே கிடையாது. அவன் இதுக்கு தேவையாக இருந்தால் அதை படிச்சுட்டு போகிறான். நீங்கள் நிறைய பேர் இப்போ நேற்றே பாருங்கள், இந்த என்டர்பிரனர்ஸ் எல்லாம் பேசும்போது மோஸ்ட் ஆஃப் தி சக்ஸஸ் பீப்புள் என்ன, எனக்கு 20 அரியர்ஸ் இருந்துச்சுன்னு பெருமையாக சொல்கிறாங்க. நீங்களும் கை தட்டிக்கிட்டே இருக்கீங்க. புரியுதா? ஸோ இதில் வந்து அதில் அர்த்தமே கிடையாது. பொது அறிவு தான் ரொம்ப முக்கியம். ஸோ வாசித்தல், கண்ட குப்பையும் படிக்க சொல்லி டெய்லி ஒரு பையன் வந்து பள்ளியாக இருக்கும்போது 50 பக்கம் படித்து 25 பக்கம் எழுதுகிற பழக்கம் இருந்துருச்சுன்னா he will be the topper in the world. நாம் என்ன பண்ணுறோம், பாட புஸ்தகத்தை மட்டும் படின்னு சொல்கிறோம். அது கிடையாது. எதையாவது ஒன்று படிக்கிற பழக்கம் வந்துருச்சுன்னா, வயசான பிறகு பாருங்கள், காலங்காத்தால இப்போ நிறைய பேர் டாய்லெட்டுக்கு இந்து பேப்பர் எடுத்துகிட்டு போவாட்டி டாய்லெட் போக முடியாத அளவுக்கு படிச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஸோ ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்கிறான். அவன் எம்பிபிஎஸ் சொல்லி கொடுத்தன இறைவன் சொல்லலை. ஸோ எழுத்தறிவித்தவன் தான் இறைவன் ஆகலாம். நெக்ஸ்ட், இப்போ இவ்வளவும் சொல்லி முடிச்சனே ஒழிய முக்கியமாக நாம் வந்து உடல் நலத்திலேயே ஐக்கியம் பண்ணுறோம். பட் மனநலத்தில் மிக மிக கவனம் செலுத்தணும். நீங்கள் மனநலம்னா என்ன, மனசுன்னா என்ன, இதெல்லாம் என்னைக்காவது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சுன்னா உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இல்லை என்னுடைய புக்ஸ் வாங்கி படிங்க. முதல் மனம்னா என்னென்னு ஒழுங்காக டிஃபைன் பண்ணுறது ஃப்ராய்டுக்கு அப்புறம் நான் தான். அது ஒரு பெரிய ரகலையே நடந்துகிட்டு இருக்குது அந்த ஃபீல்டில். ஸோ மனநலம்னா என்ன அப்படின்றது என்ன, 3 விஷயந்தான். என்னுடைய உணர்வுகளை கையாள தெரியணும், நல்ல சுமூகமாக உறவாட தெரியணும், என்னை பற்றி முழுக்க நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்னால் என்ன முடியும், என்னால் என்ன முடியாது, எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது. நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. அவங்களுக்கு பிடிக்குது, அதனால நான் அதை பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் கிடையாது. மனநலத்தையும் வளர்க்கணுன்றத மிக மிக முக்கியம். நெக்ஸ்ட், இது எல்லாம் தாண்டி அறம் வந்து இன்னைக்கு சுத்தமாக மறக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பார்த்தேன் நான், திருக்குறள் புக்காக தான் எல்லாரும் கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால அறம் வராது. அறம் வந்து மிக மிக முக்கியம். இன்னைக்கு நான் சம்பாதிச்சா போதும், சம்பாதிக்கிறது உலகத்தில் மிக மிக எளிது. சம்பாதிச்ச பிறகு நான் சம்பாதிச்சதை நினைச்சு மகிழ்ச்சியாக இருக்கிறது எளிதா? அதே மாதிரி பணத்தை தொலைக்கிறது எளிது. பணத்தை தொலைச்ச பிறகும் நியாயமாக தான் தொலைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்ட தான் அறம். அறம்ன்றதுனா லைஃப் இஸ் டு லிவ், நாட் டு சஃபர், நாட் டு மேக் அதர் பீப்புள் டு சஃபர். நான் வாழ்றதுக்காக பிரத்தியாரை கஷ்டப்படுத்தக்கூடாது. இதுதான் அறம். பொருளாதாரம் முக்கியம், பட் பொருளாதாரத்தை விட அந்த பொருளை ஈட்டின பிறகு நீங்கள் நிம்மதியாக இருக்குன்றது தான் மிக மிக முக்கியம். இது வந்து அறம் மூலமாக தான் வரும். அறத்தோட மக்கள் இருந்து தேவைக்கு வாழ்ந்து மனநலத்தோடு இருந்தாங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே உலகத்தில் இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட், இப்போ வந்து குழந்தை வளர்ப்புன்றது இது ரொம்ப முக்கியமாக போகுது. இப்போ கேபிட்டல் இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மைட் தான் கேபிட்டல். யார் வலிமையாக இருந்தானோ அவன் வந்து ஜெயிச்சிட்டு இருந்தான். அடுத்தது யார்கிட்ட பொருள் இருக்கோ அவன் ஜெயிச்சிட்டு இருந்தான். அடுத்தது யார் அறிவு இருக்கோ அவன் ஜெயிச்சிட்டு இருந்தான். அடுத்தது யார் வந்து மற்றவருடைய உணர்வுகளை கையாள தெரிஞ்சதோ அவன் ஜெயிச்சிட்டு இருந்தான். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இப்போ எவ்வளோ பேரை உங்களுக்கு தெரியுதோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஸோ மக்கள் வந்து பழகணும்.
ஐடி இண்டஸ்ட்ரி முழுக்க என்ன, யூ மஸ்ட் பி ஏபிள் டு ரிலேட் டீம் ஒர்க். டீம் ஒர்க் பண்ணணும்னா பழக தெரியணும். எனக்கு மட்டும் விவரம் தெரிஞ்சுட்டு இல்லை, பழகிறதுக்கு பொக்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்கு. நெக்ஸ்ட், இது ரெண்டும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியும் சென்ஸ் ஆஃப் சர்டனிட்டியும் கொடுக்கணும். அதாவது நிச்சயத்தன்மை, பாதுகாப்பு உணர்வு. எப்போ பாதுகாப்பு உணர்வு வரும்? எங்கள் அப்பா அம்மா நிம்மதியாக இருக்காங்கன்னா பாதுகாப்பு உணர்வு. அவ்வளவுதான். எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் உலகத்தில் நிம்மதி. ஜிடிபி அதிகமாக இருக்கணும். உலகத்தில் வந்து ஹாப்பியஸ்ட் கண்ட்ரிலாம் ஜிடிபியில் அதிகமாக. பூட்டான் வந்து ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி. ஜிடிபியில் அதிகமாக கிடையவே கிடையாது. ஸோ ஹாப்பினஸ் வேற, பொருளாதாரன்றது வேற. ஸோ சர்டனிட்டி அண்ட் செக்யூரிட்டி, சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியும் சர்டனிட்டியும் பிள்ளைங்கள 10 வயசுக்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தது நெக்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் கரேஜ் கிடைக்கும். 10 வயசுக்கு அப்புறம் நீங்க அதை கொடுக்கவே முடியாது பிள்ளைங்களுக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ட்ராட்டில் இருக்க பிள்ளைங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட் அண்ட் கரேஜாக இருக்குது. ஸோ கான்ஃபிடன்ஸ் அண்ட் கரேஜ் வரணும்னா பிள்ளைக்கு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியும் சென்ஸ் ஆஃப் சர்டனிட்டியும் அவசியமாக தேவை. இதில் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளைங்க உழைக்கிறது மிக மிக எளிது. நெக்ஸ்ட். நன்றி, தேங்க்யூ. இதுக்கு மேலே ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு டேஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சொல்லுங்கம்மா. இப்போ இந்த மாடர்ன் சைல்டு வளர்க்குறதுல வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் டெர்மினாலஜிஸ் கொடுக்குறாங்க. இப்போ குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் ஏடிஹெச்டிங்கிறாங்க, இல்லை எதுவாக இருந்தாலும் ஸ்பெக்ட்ரம்குள்ளே இருக்குது குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது நார்மல் எது அப்நார்மல்ன்றது இப்போ பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ இருக்கிற டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட், அந்த பேனிக் எப்படி பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பேலன்ஸ் பண்ணுறது? இல்லை, இப்போ நீங்கள் போய் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு டயக்னோஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து இப்போ ஒரு ஒரு என் குழந்தை சரியில்லைன்றது உங்களுக்கு தெரியும், வாத்தியாருக்கு தெரிகிறத விட. பட் நீங்கள் போய் ஒரு ஆலோசனை பெற வேண்டியது அவசியம். ஒரு டாக்டரை பார்த்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க. ட்ரீட்மெண்ட் இல்லை, ஐ எம் டெல்லிங் யூ, கன்சல்டேஷன் பண்ணி இதை முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணுங்க. முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுங்க. 37th ஃபெட்னா காங்கிரஸில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஃபெட்னா ஆர்கனைசேஷனுக்கும் சான் ஆண்டோனியா தமிழ் சங்கத்துக்கும் மற்றும் எனது நண்பர்களான தினகரன், கார்த்திகேயன் ஆகியோர்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்பையும் நன்றி மிக்க நினைவுபடுத்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதியாக இருந்து இவ்வளோ பேர் வந்தீங்களா, அது வந்து ரொம்ப மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. மிக்க நன்றி. வணக்கம்.